வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். இன்னைக்கு திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, திருமலை ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு வர்ற பக்தர்களோட க்ரௌடுன்றது இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா க்ரௌட் அதிகமாக இருக்கு. நேற்று அதாவது வீக்கெண்டு ப்ளஸ் ஆந்திரா தெலங்கானாவில் பார்த்தோம்னா +1 +2 எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ 10th எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு 3-4 டேஸில் 10th எக்ஸாம்ஸ் கூட முடிஞ்சிடும். ஸோ இன்னும் க்ரௌடு அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வர்ற பக்தர்களுக்கு ஓகே, உங்கள் ஷெட்யூலுக்கு நீங்கள் வர போகிறீங்க. சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிற பக்தர்களோட க்ரௌடுன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னைக்கு டோக்கன் இஷ்யூ ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு காலையில் ஒரு 2:30 மணிக்கே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. அதாவது இன்னைக்கு டேட்டு ஸ்லாட்ஸ் ப்ளஸ் நாளைக்கு early மார்னிங் 3 மணி 4 மணி ஸ்லாட்ஸ்ன்றது கூட கம்ப்ளீட்டாக 2:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா திருப்பதியில் ஈவினிங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த சம்மர் சீசனில் க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால, அதாவது நைட்டு 9 மணிலேருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல, அதனால ஈவினிங்கே திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 8-8:30 மணிக்கு கியூ லைனில் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு தர்ஷனத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா எந்த டோக்கன் இல்லாமல் சர்வதர்ஷனத்துக்கு போகிற பக்தர்களுக்காகிற டைம்னு பார்த்தோம்னா ஆஸ் பர் டிடிடி ப்ரெஸ் நோட் 15லேருந்து 18 மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டோம்னா 4லேருந்து 5 மணி நேரத்திலே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். அதனால சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்குறதுக்கு ஈவினிங்கே திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு அங்கே இஷ்யூ பண்ணுறாங்கல்ல டோக்கனு, அங்கே காலையில் ஒரு 5:30-6 மணிலேருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கிட்டேருந்து ஸ்ரீவாரிமெட்டுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு அங்கே டோக்கன் வாங்கிக்கிட்டு அங்கே நடந்து போகிறதுக்கு கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். அதாவது ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு கொடுக்குற டோக்கன்ன்றது அங்கே வாங்கிக்கிட்டு மஸ்டாக ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து தான் போகணும். அதே போல் அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களை கண்டு இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி ஸ்பெஷலாக எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. திருப்பதியில் இஷ்யூ பண்ணுறாங்கல்ல சர்வதர்ஷனம் டோக்கனு, விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துல எங்கேயாவது வாங்கிக்கின்னு நீங்கள் அலிப்பிரி நடப்பாதையில் கூட நடந்து போகலாம். பை பஸ்ஸுனா போகலாம். ஓகேங்களா? ஸோ மெயினாக இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா க்ரௌட் அதிகமாக இருக்குது. இது சம்மர் சீசன். ஏப்ரல் மே பார்த்தோம்னா இன்னும் க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆந்திரா தெலுங்கானாவில் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டே வருது. அதனால க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நார்த் இந்தியன்ஸ் கூட ஒரு 2 டேஸ் பேக் பார்த்தோம்னா நார்த் இந்தியன்ஸு க்ரௌடுன்றது ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் பார்த்தேன். முந்தா நேற்று மார்னிங் பார்த்தேன். ஹெவி க்ரௌட் இருக்குது. எல்லாம் பார்த்தோம்னா நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருந்தாங்க. ஸோ ஈவினிங்கே திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. டோக்கன்ன்றது வாங்கலாம். மேக்ஸிமம் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி 300 rupees தர்ஷன் டிக்கெட்டு கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டடாக ஒரு 3லேருந்து 4 மணி நேரம். அது ஜென்ரலாக எப்பவுமே 300 rupees தர்ஷன் டிக்கெட்ன்றது ஒரு 2லேருந்து 4 மணி நேரத்திலேயே சுவாமி தரிசனம் பண்ணுறது முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஜூன் மாதத்துக்கு சம்மந்தப்பட்டு ஆன்லைன் புக்கிங்ன்றது இப்போ 1 by 1 ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்தெந்த டிக்கெட் எந்தெந்த டேட்டில் எந்த டைமுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்ற அப்டேட் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ இதுதான் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.